குடிமகன்கள் கடும் அவதி. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் விற்பனையாளர்கள் இன்று அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மதியமா 12 மணிக்கு மதுபான கடைகள் திறக்கப்படவில்லை. இதனால் குடிமகன்கள் கடும் அவதியடைந்தனர். அதேவேளையில் மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மதுபானக கடை மட்டும் திறக்கப்பட்டு மிக வேகமாக விற்பனை நடைபெற்றது. இதனை அறிந்த போராட்டக் குழுவை சேர்ந்தவர்கள் கடையில் சூப்பர்வைசரிடம் கடையை மூடி ஆதரவு நல்கும்படி கோரிக்கை வைத்தனர். ஆனால் அவரின் கவனம் முழுவதும் விற்பனையிலேயே இருந்ததோடு தான் ஆளுங்கட்சி உறுப்பினர் என்றும் அதனால் ஒத்துழைக்க முடியாது என்றும் கூறியதால் நம்மில் ஒற்றுமை ஏற்படாத வரை ஆட்சியாளர்களிடம் எந்த உரிமையும் கோர இயலாது என புலம்பிச் சென்றனர். தமிழகம் முழுவதும் தமிழக முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி பிரகாரம் 153 அவர் வரிசை எண் தேர்தல் வாக்குறுதியில 153 அந்த வரிசை எண் அது பிரகாரம் 10 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சா டாஸ்மாக் பணியாளர்களை பொது நிறுவனத்தை வேலை செய்யறவங்களை பர்மனன்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அது பிரகாரம் பர்மனன்ட் பண்ணுங்கன்னு சொல்லி 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு மாசம் அந்த பிப்ரவரி மார்ச் மாசம் தேர்தல் வாக்குறுதி எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க ஒரு கூட்டமைப்பா தமிழகம் முழுவதும் திமுக தவிர்த்து மீதி இருக்க அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து ஒரு சென்னையில மேலாண்மை இயக்குனர் அலுவலகத்துல கரெக்டா 8 நாளா கண்டினியூவா போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது 9வது நாள். 9வது நாள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப நாங்க என்னன்னா ஒரு 3 மணி நேரம் காலையில 12ல இருந்து ஒரு 3 மணி நேரம் கடை அடைச்சு ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க. அதை அனைத்து தொழிற்சங்கமும் ஏத்துக்கிட்டு போராட்டம் செய்யறப்ப திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு தராங்க. ஒரு சிலர் என்னன்னா கடையை திறக்கிறாங்க. இன்னைக்கு திருச்சியில பார்க்க போனா ஒரு 2 கடைங்க திருச்சியில திறக்கிறாங்க. நாங்க திறக்காதுன்னு சொல்லி எங்களுக்கு நீங்க ஆதரவு தாங்க. நாங்க எங்களுக்கு மட்டும் போராடல, ஒட்டுமொத்த டாஸ்மாக் பணியாளர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் போராடுறோம். எங்களுக்கு கிடைக்கிற இதுதான் உங்களுக்கும் கிடைக்க போகுது. அதனால நீங்க எங்களுக்கு எல்லாரும் ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். தொழிற்சங்கங்கள் வேறு, அரசியல் கட்சிகள் வேறு. அரசியல் இருக்கிற கட்சிகள் தொழிற்சங்கத்துக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. இவங்க அதே அரசு தொழிற்சங்கம் இருந்தாலும் அந்த அரசியல்வாதிகள் நடத்தினாலும் அந்த தொழிற்சங்கத்தை சில நேரத்துல உடன்பட மாட்டாங்க. இது இயற்கையில உண்டானது. ஆனா இந்த தொழிற்சங்கம் அவங்க கூட நெருக்கமாக செய்யறாங்க. இதுல எங்களுக்கு நாங்க எதுவுமே கேட்க கிடையாது. தமிழக முதலமைச்சர் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை மட்டும் தான் கேட்கிறோம். எங்களுக்கு ஒட்டுமொத்த பணி நிரந்தரதாங்க தான் கேட்கிறோம். அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இப்ப கடை திறந்து வச்சவங்களை கூட நாங்க ரிக்வஸ்டா கேட்டு நீங்க இன்னும் 3 மணிக்கு சாத்திர கூட ஒரு 2 மணிக்கு கூட நீங்க திறந்துட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு கேட்டு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அனைத்து சங்கம் திருச்சி மாவட்டத்தில் அனைத்து சங்கம் சார்பாக பேட்டி அளிக்கிறேன். நான் என்னோட பேர் முருகானந்தம்.